சிவகங்கையில் பெண்ணிற்கு மெசேஜ் அனுப்பியதை தட்டி கேட்டதால் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். ஊரையே கொந்தளிக்க வைத்த கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? பெண்ணிற்கு தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் சம்பவத்தில் தட்டி கேட்ட இளைஞரை வெட்டி கொலை செய்துள்ளனர். காப்பாற்ற முயன்ற அவரது நண்பரை வெட்டி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிவகங்கையை கலவரக்காடாக்கிய படுகொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே உள்ள பத்திர எழுத்தர் அலுவலகத்தில் பணிபுரிந்து வரும் பெண்ணிற்கு வளையப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஜனா என்பவர் செல்போன் மூலம் மெசேஜ் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அந்த பெண் பத்திர எழுத்தர் அலுவலக உரிமையாளர் பில்லப்பனிடம் கூறவே பில்லப்பன் தனது நண்பரான சரத்குமாரிடம் தகவல் கூறியதாக தெரிகிறது. அதனால் ஜனாவை அழைத்த சரத்குமார் கண்டித்ததுடன் அவர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சரத்குமார் தனது நண்பரான சிவசங்கரை அழைத்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் இருப்பான்பூச்சி அருகே சென்ற நிலையில் அங்கு வந்த ஜனா தரப்பினர் இருவரையும் வழிமறைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் ஜனா தரப்பினரைச் சேர்ந்த பிரபு, விக்ரம் உள்ளிட்ட 5 பேர் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சரத்குமாரை சரமாரியாக வெட்டி உள்ளனர். மேலும் தடுக்க சென்ற சிவசங்கரையும் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதில் சரத்குமார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போதே உயிரிழந்த நிலையில் சிவசங்கர் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கொலையில் சரத்குமாரின் உறவினர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் திரண்டு காளையார்கோவில் காவல் நிலைய வாசலில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரியும் தக்க தண்டனை பெற்றுத்தரக் கோரியும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 3 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற போராட்டத்தை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத் உறவினர்களிடம் சமாதானம் பேசியதுடன் குற்றவாளிகள் 4 பேரை பிடித்து விசாரித்து வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தக்க தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக உறுதி தெரிவித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். எனக்கு என்கவுண்டர் வேணும். அவன் மாதிரி 13 கேஸை முடிச்சிருக்கான். அதே மாதிரி 14வது கேஸ் என் புருஷனா போயிடக்கூடாது. எனக்கு அது மட்டும் தான் வேணும். நான் தவிச்சு நிக்கிற மாதிரி எதுவும் எந்த பொண்ணும் நின்றக்கூடாது. அதே மாதிரி எனக்கு அவன் என்கவுண்டர் போயிடணும். அவ்வளவுதான். தவசகுடி பிரபு வீட்டுல இருக்க எல்லாரையும் யாரும் உயிரோட இருக்கக்கூடாது. அவன் தவசகுடி பிரபு கண்டிப்பா என்கவுண்டர்ல போகணும். எஸ்பி எனக்கு நம்பிக்கை கொடுத்திருக்காரு. அந்த ஒரு நம்பிக்கையாக நான் வெயிட் பண்ணி நிக்கிறேன். நான் போய் இறங்குறேன். தவசகுடி பிரபு கூட 4 பேர் இருந்தானுங்க. எனக்கு பிரபு மட்டும்தான் எனக்கு நல்லா அடையாளம் தெரிஞ்சிச்சு. மிச்சம் 3 பேர் புது பேர். இன்னொருத்தர் நான் பார்த்துருக்கேன், பேர் தெரியல. நான் பார்க்கும்போது தவசகுடி பிரபுன்றவன் தான் வச்சு நான் முதல்ல எடுத்து வெட்டினேன். தவசகுடி பிரபு தான் முதலுக்கு வெட்டினது. தவசகுடி பிரபு தான் வெட்டினேன். அவன் வேணா ஒன்னா எடுக்கணும். அவன் குடும்பத்தை சார்ந்தப்பட்டவங்க கொலை மிரட்டை கொடுத்தாங்க. அவனை அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். இது இல்லாம அவன் கல்யாணம் பண்ணி 2 வருஷத்துல குழந்தை இல்லாம உள்ள அனாதை அன்னைக்கு இந்த ஒரு பொண்ணுக்கு அரசு வேலை வேணும். பெண்ணிற்கு மெசேஜ் அனுப்பியதை தட்டி கேட்டதால் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சிவகங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.